சிம்மம், டாக்ஸிக் உறவுகளிடம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யாருக்கிட்ட நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். யாரால உங்களுக்கு பிரச்சனையும் வில்லங்கமும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அஷ்டம சனியில நம்ம வாழ்க்கையே ஏதோ இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கு. உண்மையை சொல்லுங்க, பொய் சொல்லாதீங்க. அப்படிதானே இருக்கு. எல்லாமே யூனிவர்ஸ் எல்லாமே நினைச்சுக்கிட்டு இவதான் சொல்லி அவங்க பின்னாடி போயிட்டு இருப்பீங்க. பட் ஆனா அவங்க சிம்மம், டாக்ஸிக் உறவுகளிடம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யார் அந்த உறவு? கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல. ஸோ தெரிஞ்சுக்க தான் போறோம். வீடியோ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம சேனலை இன்னும் நீங்க புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு சேனல்ல மட்டும்தான் உங்களுக்கு ஜோதிடம் பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் தொடர்ந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்க போகுது. சிம்மம், காலச்சக்கரத்துடைய 5வது ராசி. இந்த சிம்ம ராசிக்கு இந்த 2026 ஏப்ரல் 14 மேல தமிழ் புத்தாண்டு, அதாவது பராபர வருடம் ஆனது நடக்க இருக்கு. ஸோ இந்த வருடத்துக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த மாதிரி மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது, எந்தெந்த மாதிரி விஷயங்கள் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், யாருக்கிட்ட நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், யாரால உங்களுக்கு பிரச்சனையும் வில்லங்கமும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சிம்ம ராசியில ஒரு முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய ராசியில இப்ப கேது இருக்காருங்க. அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசத்துக்கு கேது இங்கேதான் அமர போறாரு. ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கு. ஸோ இந்த காம்பினேஷன் இப்படிதான் இருக்க போகுது. இது நகராது. இதுல நம்ம மிக முக்கியமா பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சிம்ம ராசிக்கு இப்போ கோச்சார் ரீதியா அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள்ல 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துல குரு பகவான் வர போறாரு. ஸோ அந்த டைம்ல இருந்துதான் நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அஷ்டம சனியில நம்ம வாழ்க்கையே ஏதோ இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கு. உண்மையை சொல்லுங்க, பொய் சொல்லாதீங்க. அப்படிதானே இருக்கு. அப்படிதான் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் இங்க கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, நிறைய பேர் வேதனைப்படுறவங்க இருக்காங்க. வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி மாதிரி இங்க நிறைய பேருக்கு போயிட்டு இருக்கு. அங்க அத்தனை பேருக்குமே இது ஒரு தெரிஞ்சுக்கட்டும். அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கட்டும் என்னத்தான் நடந்துட்டு இருக்கு உங்க வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க கமெண்ட்ல தைரியமா சொல்லுங்க. அதுக்கான பதிலும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா இந்த சிம்மராசிக்கு இந்த அஷ்டம சனி ஒருவித இருளை கொடுத்தாலும் கூட நிறைய பாடங்களையும் கொடுத்து உங்களை மோல்டு பண்ணியே விடுவார். அந்த பாடங்கள்லாம் என்ன அப்படின்றது போக 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 உங்களுக்கே புரிய வரும். இதுல நீங்க மிக முக்கியமா கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ராசிக்கு இப்ப 7ல போய் ராகு உட்கார்ந்துருக்கு. இத்தனை நாள் குரு பகவான் தன்னுடைய சிறப்பு பார்வையான 9ஆம் பார்வையின் மூலமா ராகுவை பார்த்துட்டு இருந்தவரை அடுத்து கொஞ்சம் மாதங்கள்ல ராகுவை பார்க்க விட்டுருவாரு. டாக்ஸிக்கான உறவுகள் நோக்கி போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இவன் தான் நண்பன், இவன் தான் உண்மையானவன் அப்படின்னு சொல்லி ஒப்புடைய வச்சிருப்பீங்க. பட் பின்னாடி பார்த்தா அவனே உங்களுக்கு எதிரியா மாறிடுவான். என் மனைவிதான் என் வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு எல்லாமே, யூனிவர்ஸ் எல்லாமே நினைச்சுக்கிட்டு இவதான் சொல்லி அவங்க பின்னாடி போயிட்டு இருப்பீங்க. பட் ஆனா அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இந்த மாதிரி அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சிம்ம ராசி இந்த 2026 ஏப்ரலுக்கு மேல ராகு 7ல உட்கார்ந்து இருக்கிற ருத்ர தாண்டவம் கண்டிப்பா ஆடுவாரு. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா நீங்க தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். நாங்க அட்வைஸ் தான் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லதான் முடியும். ஆனா நமக்குன்னு ஒரு அந்த ஐடியாஸ் வரும்ல, நமக்குன்னு ஒரு புத்தி இருக்கும் இல்லையா, அந்த புத்தி அந்த டைம்ல உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் ஓகே இதனாலதான் இப்படி நடக்குது, ஓ இவங்க சொன்னாங்களே அதனாலதான் நடக்குது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் வரும். ஸோ நீங்க மிக முக்கியமா கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு விஷயம், ரிலேஷன்ஷிப்ஸ்ன்னு வரும்போது இல்ல யார நண்பனா நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்க மிக கவனமா இருக்கணும். சிம்மராசி அடுத்த 2 வருஷத்துலயும் நீங்க கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். அடுத்து கரியர்லாம் எப்படி இருக்க போகுது? இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 2026 அப்படின்றது பராபர வருடம், அதை நான் உங்ககிட்ட சொல்லியாச்சு. இருந்தாலும் இந்த கரியர் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்துல ஒரு ப்ரமோஷனை எதிர்பார்த்துட்டு காத்துருங்க.
உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தடங்கள் எல்லாமே விலகும் அப்படின்றத மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா எப்பயுமே கிரக நிலைகள் ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா இப்போ கோச்சாரத்துல உங்களுக்கு என்னதான் அஷ்டம சனி நடந்திருந்தா கூட உங்களுடைய சுய ஜாதகத்துல பாருங்க, உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுக்தின்னு ஒண்ணு இருக்கு சரியா? அந்த தசாபுக்திக்கு ஏத்த மாதிரிதான் உங்களுக்கு பலாபலங்கள் நடக்கும். எல்லா சிம்மராசிக்காரனுக்கும் ஒரே மாதிரி நடக்காதுல்ல. இப்போ ஒரு சிம்மராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா குடிசையில இருப்பான், ஒரு சிம்மராசிக்காரன் பாத்தீங்கன்னா மாட மாளிகையில கோபுரத்துல நல்ல ஒரு 5 மாடி வீட்டுல போய் உட்காந்துருப்பான். 2 பேருக்கும் ஒரே மாதிரி நடக்குமா? இல்ல, 2 பேருக்கும் வெவ்வேறு மாதிரி நடக்கும். 2 பேரும் சிம்மராசி தான். அவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அவங்க இன்பமா இருப்பாங்க. அப்போ அந்த தசாபுக்திகள் தான் இதுக்கு முன்னாடி பெரிய பங்கு வகிக்குது அப்படின்றத நீங்க மறக்க கூடாது. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துல நல்ல முறையில தசாபுக்திகள் இருந்தது அப்படின்னா கரியர்ல மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போகக்கூடிய காலகட்டமானது இந்த 2026 ஏப்ரலுக்கு மேல உங்களுக்கு வந்து நடக்கும். ஏன்னா உங்க ராசிநாதனான சூரியனை போய் உச்சங்க, எங்க போய் உச்சமாறாரு? அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். உங்க ராசில இருந்து 9ஆம் வீட்டுல போய் உச்சமாறாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா வலிமையா போய் உட்கார்ந்துருக்காரு. தந்தை ரீதியா இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் உங்களுக்கு நிவர்த்தியாகி பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது விடுபட்டு இருந்தா, இல்ல உங்களுக்கு பாக பிரிவு கொடுக்காம இருந்து வீட்டுல வந்து தராமலே வச்சிருந்தாங்கன்னா அந்த ஒரு விஷயம் உங்களையே தேடி வரப்போகுது. ஏன்னா இந்த சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல பாருங்க மக நட்சத்திரத்துல கிடக்க போறார். மகம் அப்படின்றது பித்ருக்களை சம்பந்தப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் இல்லையா? அப்போ உங்களுடைய பித்ருக்களோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்க எவ்வளவு தூரம் புண்ணியம் பண்ணிருக்கீங்க அப்படின்றத வச்சு உங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல கிடைக்க போகுது. ஒரே விஷயம் தாங்க, உங்களுடைய பித்ருக்களோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீகளோட சொத்துக்கள் ஏதாவது விடுபட்டு இருந்தா உங்களுக்கு அது திரும்ப வந்து உங்களையே வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. தந்தையோடைய ஆரோக்கியமும் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய காலகட்டமா வந்து இந்த காலகட்டமானது இருக்க போகுது. ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது? உங்களுக்கு திருமண பந்தம் ஏற்படுமா? திருமண உறவுகள்ல பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இப்ப அஷ்டம சனியில உட்காந்துருக்கோம். அதனால சனி வந்து உங்களுக்கு நிதானமா தான் கொடுப்பாரு அப்படின்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. எதையுமே வந்து டக்கு டக்குன்னு கொடுக்க மாட்டாரு. அப்புறம் டக்கு டக்குன்னு கொடுத்துட்டா அப்புறம் சனிக்கு என்னங்க வேலை இருக்கு, நானே நிதானமா தானே போயிட்டு இருக்கேன், என்னை எதுக்கே பிடிச்சி வேகமா வேலை செய்ய சொல்றீங்களே அப்படின்ற மாதிரிலாம் போயிடும். அதனால அஷ்டம சனி அப்படின்றது ரிலேஷன்ஷிப்ஸ்ல கண்டிப்பா நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரிதான் டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் வரும். பட் அதுல தெளிவான ஒரு பர்சனை நீங்க கரெக்டா சூஸ் பண்ணணும். ஓகே, இவங்க தான் நம்ம பார்ட்னரு, இவங்களை நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கிட்டா நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு வரணும். இந்த 2026 ஏப்ரலுக்கு மேல உங்களுக்கு அந்த தெளிவு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நமக்கு குருவோட பார்வையும் இல்லை. குரு வந்து 12ஆம் இடத்துலயே மறைஞ்சிட்டாரு. இது வரைக்கும் குருவோட பார்வை இருந்துச்சு, ஏதோ நன்மை பயக்கிற வகையில குருவோட பார்வை இருந்துச்சு. அடுத்து குருவோட பார்வை இல்லாததுனால நீங்க தெளிவான முடிவு எடுக்கிற இடத்துல இருக்கிறீங்கன்றத மட்டும் மறக்காதீங்க. படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது உங்களுக்கு இந்த 2026 அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரே விஷயம் தாங்க. 9ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்காரு. ஸோ உங்களோட டீச்சர்ஸா இருக்கட்டும், உங்க கைடா இருக்கட்டும், இல்ல அட்வைசரா இருக்கட்டும், அவங்களுடைய அட்வைஸை கேட்டுக்கோங்க. நீங்களா சுயமா முடிவு எடுக்க வேண்டாம். இப்ப குழந்தைங்க இருக்கீங்க, படிக்கிற வயசுல பசங்க இருக்கீங்க அப்படின்னா உங்க பேரண்ட்ஸோட கைடன்ஸை கேட்டுக்கோங்க. நீங்களா ஒரு முடிவெடுத்து அதுல நீங்க வந்து பிரச்சனையை அனுபவிக்கிறதுக்கு பதிலாக அவங்களுடைய தெளிவான முடிவு வந்து உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஐடியாவை கொடுக்கும். ஓகே, நம்ம அம்மா சொல்றது கரெக்டா இருக்கும், இல்ல நம்ம மேடம் நம்ம மிஸ் சொல்றது கரெக்டா இருக்கும், அவங்களோட ஐடியா நம்ம எடுத்துப்போம் அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு இந்த வருடம் வந்து கிடைக்கும். ஸோ கைடன்ஸை நீங்க எடுத்துக்கலாம். அடுத்தவங்களோட கைடன்ஸை நீங்க எடுத்துக்கும் போது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்றது நீங்க மறக்காதீங்க. அதே மாதிரி அவங்க கிட்ட எந்த ஈகோவும் காட்டாம இருக்கிறது நல்லது. ஸோ நமக்கு ஒரு ஈகோ வந்து என்ன கேட்கணுமா, நமக்கே தெரியாதா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த காலகட்டம் அவங்களோட கைடன்ஸால தான் உங்க வாழ்க்கை முன்னேற்றத்தை அடையும் அப்படின்றத நீங்க மைண்ட்ல வந்து வச்சுக்கணும். ஸோ மொத்தத்தில் சிம்மராசிக்கு இந்த தமிழ் வருட பரப்பானது நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு டைம் பீரியட் தான் இருக்க போது. சில டாக்ஸிக்கான விஷயங்கள் வந்து தள்ளி ஒதுங்கி உங்களுடைய வாழ்க்கை பாதையை மட்டும் நீங்க நகர்த்திட்டு போனீங்கன்னா நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். கடகராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.